இமேஜின் ஒருத்தன் ஒரு ஹைவேல ரொம்ப நாளா நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கான். அவனோட பிரச்சனை என்னன்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. 2014ல மிஸ்டர் டேவிட் வேல்ஸ்ல இருக்க ஒரு மெயின் ரோட்ல போய் நிக்கிறாரு. ஆல்ரெடி அது ஒரு பிஸியான ரோட், சோ பயங்கர டிராபிக் ஜாம் ஆகுது. போலீஸ் வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அமைதியாவே இருக்கிறாரு. பொறுமையை இழந்து ஸ்டேஷன் கூட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த கேஸை கண்டக்ட் பண்ண ஜட்ஜ் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. அமைதியாவே இருந்திருக்கா போல. கடுப்பான ஜட்ஜ் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள போட்டுறாரு. ரிலீஸ் ஆன உடனே திரும்பி அதே ரோட்ல போய் நிக்கிறாரு. நம்மால கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே நிக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியா போயிடுச்சு. என்னன்னு கேட்பாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஜட்ஜி கிட்ட கூட்டு போவாங்க, அப்போ ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஜெயில போட்டுருவாங்க, ரிப்பீட். இந்த மாதிரி கண்டினியூஸா 10 வருஷம் பண்ணிருக்காரு. நோட்டபிளி 2016, 17, 18, 2021ல 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. வெளியே வந்து திரும்பி ரிப்பீட். ஊமெல்லாம் இல்லையா, பேசுவாருன்னு ஜெயில விசாரிச்சதுல சொல்லியிருக்காங்க. சோ இவங்களை வெறுப்பேத்துறதுக்காகவே அமைதியா இருந்திருக்கா போல. ஏதாவது சைக்காட்ரிக் ப்ராப்ளமா இருக்குன்னு ஜட்ஜி இவரை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்புறாரு. அவரும் இந்த மாதிரி நான் நிறைய கேஸை பார்த்திருக்கேன், ஃபேமிலி இஷ்யூஸ் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டரும் கடுப்பாயி வேணும்னே பேசாம இருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ரிப்போர்ட் பண்றாரு. கடைசி வரைக்கும் ஏன் அப்படி நின்னாருன்னே தெரியல.